வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனலில் இன்னொரு ட்ராவல் vlog. இந்த vlogல நம்ம எங்கே போகிறோன்றதை நம்ம பாருங்கள். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம சேலமில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து இப்போ நிற்கிறோம். மணி பார்த்தோம்னா இப்போ காலையில் 4:45. இந்த vlog ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlog-ஆக இருக்க போகுது. இப்போ நம்ம எங்கே போகிறோன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். எவ்வளோ அது? சேலம் பஸ் ஸ்டாண்டுங்க. சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மணி பாருங்கள் 4:45. இங்கேருந்து இப்போது நம்ம ஏற்காடு போக போகிறோம். இந்த ட்ராவல் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போமா? வாங்க வாங்க ஏற்காடுக்கு போகலாம். கரெக்டாக நம்ம பஸ்ஸு பேல வந்து நிற்கிறோம். பஸ்ஸு காணோம். ஒருவேளை இந்த பஸ்ஸான்றது தெரியல. ஃபஸ்ட்டு பஸ்ஸில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஏற்காடு பஸ்ஸு வந்து விட்டது. என்ன இப்போ வந்த பஸ்ஸில் வந்து சீட்டு பிடிக்கிறது தான் பெரிய விஷயம். கடைசி சீட்டில் ஏறி போய் ஓடி போய் உட்காரணும். இதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழி. ஏற்காடு போகிற வழியில் இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரேக் கோரிமேடு. 10 minutes இந்த பிரேக். 10 minutes பிரேக்கு. 10 minutes பிரேக்குன்னா மார்னிங் டீ டிரைவருக்கும் கண்டக்டருக்கும். இது அடிவாரம் பஸ் ஸ்டாப். அடிவாரம் பஸ் ஸ்டாப்பு கிட்டத்தட்ட ஒரு 30 minutes வந்துட்டோம், இன்க்ளூடிங் ஒரு டிரைவர் பிரேக் எடுத்ததுலேருந்து. இப்போ தான் காட் செக்ஷன் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஹேர்பின் தாண்டி ஏறுறோம். காலையில் 5:40 டைம் இப்போது. அதனால் வெளிச்சம் அவங்களுக்கு சரியாக தெரியல.
20 ஹேர் கட் பண்ணுறேன். 20 ஹேர் கட் பண்ணிட்டு 30 கிலோமீட்டர்ஸ். ஓவராலாக பார்த்தோன்னா 1 hour 15 minutes ட்ராவல் டைம் சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோ நேரத்தில் போகிறோன்றதை பார்ப்போம். ரோட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. சேலம் சிட்டி வியூ. மலையேற ஆரம்பிச்சு ஒரு ½ hour இருக்கும். இப்போ தான் நல்ல ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஈரப்பதத்தோடு சேர்ந்த ஒரு மூலிகை வாசம். சேலம் ஏற்காட்டில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், இங்கே தைலம் ரொம்ப ஃபேமஸாக என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஹில்ஸில் ஏறும்போது பார்த்தோம்னா தைல வாசம் நல்லா அடிக்குது, சூப்பராக இருக்குது. வீட்டில் வந்து ஒரு 21 ஏசி போட்டால் எப்படி இருக்கும், அந்த ஏசி போட்டு நல்ல ஒரு யூக்லிப்டஸ் அந்த தைல வாசனையில் ட்ராவல் பண்ணுற மாதிரி அடடா. ஒரு மஸ்ட் ட்ரைவிங் இந்த தடவை. ஆனால் அதாவது ஏற்காடு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, அதுவும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, இந்த காலையில் ஒரு 5 மணி பஸ்ஸு எடுத்திங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது, பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. லேக்கு, பார்க்கு, இப்போ ரூம்ஸ் ஸ்டே பண்ணுறவங்கலாம் இந்த லேக் பக்கத்தில் இறங்கிடுறாங்க. அண்ணா பூங்கா. நாம் இப்போ பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்க போகிறோம். பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு உங்களுக்கு என்ன ஏதுன்றதை நான் சொல்கிறேன். இறங்கியாச்சுங்க. அதாவது ஏற்காடு பேருந்து நிலையம். வெறும் 26 ரூபாயில் வந்துட்டோம். அதாவது நம்ம பண்ண விலாகில் இது சீப்பஸ்ட் விலாகாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். டைம் பார்த்தோம்னா இப்போது 6:28 டைம் என்ன உங்களுக்கு ஒரு இன்க்ளூடிங் பிரேக்ஸோடு சேர்த்து ஒரு 1.5 ஹவர்ஸில் நம்ம வந்துட்டோம் ஏற்காடுக்கு ஃப்ரம் சேலம். ஏற்காடு வ்ளாக் பார்த்துருப்பீங்க. அதாவது சேலம் டு ஏற்காடு கவர்மெண்ட் பஸ்ஸில் நம்ம வந்திருக்கோம். வெறும் 26 ரூபாயில் 1.5 மணி நேரத்தில் நம்ம எங்கேயே ட்ராவல் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேலம் டு ஏற்காடு யாராவது பஸ் ட்ராவல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நல்ல ஏசி ரூம் போட்ட மாதிரி குழுன்னு இருக்குது ஏற்காடு. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்னொரு vlog, இன்ட்ரெஸ்டிங் vlogல விரைவில் சந்திப்போம். இப்போது ஏற்காடு பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் டிப்போலேருந்து சைனிங் ஆஃப். டாடா பபாய்.